Hi and welcome to Rajathi's Family Kitchen. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேரட் ஆனியன் ராகி தோசை. தேவையான பொருள்கள் 2 கப்பு கோதுமை மாவு, 2 கப்பு ராகி மாவு, கேரட் கிரேட் பண்ணது, ஆனியன் துண்டுகளாக நறுக்கப்பட்டது, பச்சை மிளகாய் 2 பொடி பொடியாக நறுக்கியது. மாவை ரெண்டையும் கோதுமை மாவையும் ராகி மாவையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அந்த எடுக்கப்பட்ட எல்லா இன்க்ரீடியன்ட் கேரட் ஆனியன் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கணும். கருவேப்பிலையை நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கணும். அந்த கருவேப்பிலையும் மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கணும். உப்பு போட்டுக்கணும். தேவைக்கு ஏற்ப உப்பையும் போட்டு நல்லா அந்த மாவை கலந்துக்கணும். அந்த மாவை தோசைக்கல்லில் வச்சு சாதாரண தோசை எப்படி வாப்போமோ அதே போல் வாக்கணும். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லிக்விடாக பண்ணிக்க முடியும். இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் சட்னி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் தக்காளி சட்னி பண்ணியிருந்தேன். தக்காளி சட்னியும் வெள்ளை வெங்காய புளிக்குழம்பும் தொட்டுண்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயம் பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு இது சத்தான உணவு.